வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் 12வது பட்டமளிப்பு விழா கல்லூரி தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 67 பேருக்கு முதுநிலை பட்டம் வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி பல்கலை சார்பில் 12 பேருக்கு தங்கப் பதக்கம் சான்றிதழ் வழங்கினார். மருத்துவ படிப்பை முடித்த 147 பேருக்கு இளங்கலை மருத்துவ பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். ஒரு தடவை நாங்கள் சொல்லுவோம், அனைவரும் படித்த ஒரு பூச்சேரியில் அனைவரும் கற்றவர்கள் என்ற நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100% கற்றவர்கள் நிலையை அரசு உருவாக்கி இருக்கிறது. எல்லோரும் படித்தவர்கள். நான் சொல்றது கல்வி மட்டுமல்ல, பள்ளிகள் படித்து 12 முடித்தவர்கள் அப்படி அது மட்டுமல்ல, எல்லோரும் பட்டத்தினை பெற்றவர் நிலையை இப்போது அரசு உருவாக்கி இருக்கின்றது. எல்லோரும் எல்லா குடும்பங்களிலும் பட்டத்தினை பெற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் என்ற நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. அதற்கு நம்முடைய தனியார் கல்லூரிகள் மிகுந்த பங்களிப்பு என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. ஒரு சின்ன எனக்கு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், எல்லா சர்ஜரியில் நிறைய வந்திருக்கீங்க, இப்போதெல்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் நியூரோ அப்படின்னு பார்க்கும்போது நியூரோ சர்ஜன் யாராவது இருக்காங்களா, வந்திருக்காங்களா, நியூரோ படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா, அது மிக மிக குறைவாக இருப்பது. அதுதான் புதுச்சேரியில் நான் தேடுவேன், அடிக்கடி தேடுவேன். ஈவன் ஜிம்மரில் கூட சரி கிடைப்பாங்களா அப்படின்னா பார்ப்போம். ஆனால் இல்லை, இருந்தாங்க, அப்புறம் போனாங்க வந்தாங்க, இப்போ 1-2 இருக்காங்க. ஆனால் நியூரோ சர்ஜன்றது எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா இங்கேருந்து எதுக்கெடுத்தாலும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகுறதுன்றது நிறைய வந்து போச்சு. அப்போது அடிபடும் பொழுது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலகட்டம்னா எவ்வளோ சிரமம். அப்போ நான் சொல்லுவேன், புதுச்சேரியில் நியூரோ சர்ஜன் வேணும், அதிகமாக வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கிடைப்பது கொஞ்சம் சிரமம். படிச்சுட்டு வரவங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. நிறையா அதில் படிச்சுட்டு வரவங்க அதிகமாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க, மிக குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் அது மாதிரி இன்றைக்கி எங்கள் நியூரோ சர்ஜன்லாம் முடிச்சுட்டு வந்து நம்முடைய மருத்துவக் கல்லூரி, நம்முடைய மருத்துவமனைகள் இதெல்லாம் இருக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். இதை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன், நிறைய பேர் வலியுறுத்துவேன். இப்போ நீங்கள் பண்ண இது அறுவை சிகிச்சை செய்யணும்னா நிறைய வராங்க, செஞ்சு தராங்க, போகிறாங்க. ஆனால் நியூரோ சர்ஜன் வரும்போது ரொம்ப குறைவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஆர்வம் காட்டி அதையும் படிக்கணும். அந்த பிஜி போகும்போது அதையும் நீங்கள் அந்த எடுத்து படிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம். அதே மாதிரி இது வந்து அதான் உயிரை காக்கக்கூடிய ஒரு பணி உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது. ஒரு எங்கள் சிஎஸ் ஒருத்தர் வந்து அவர் சொல்லுவார், கடவுளோட போட்டு சண்டை போட்டுட்டு உயிரை பாதுகாக்கிற ஒரு பணி அப்படின்னு சொல்லுவார். மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் உயிரை பறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உயிரை காப்பாற்றுன்ற ஒரு நிலையோடு போராடி உயிரை காப்பாற்றுன்ற ஒரு பணி அப்படின்ட்டு ஒரு துறை இந்த மருத்துவ துறை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சிரமம் ஆரம்பத்துலேருந்தே பேரண்ட்லாம் போய் பார்க்கலாம், பெற்றோர்லாம் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். இங்கே அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு, தனியார் மருத்துவர்கள் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிரமமாக இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல மருத்துவம் வரணும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு மருத்துவம் படித்த பிள்ளை இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு சிரமப்பட்டு சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க, நிறைய படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பணி உங்களுக்கு செய்யும் பொழுது இந்த மருத்துவத்துறையில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம் யாருக்கு சேரும்? உங்கள் பெற்றோர் நிச்சயமாக சேரும். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. மதுரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர் மலையிலிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக நேற்று மாலை அழகர் கள்ளழகர் வேடம் தரித்தார். மதுரை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் வரும் வழியில் ஏராளமான திருக்கண் மண்டக படிகளில் எழுந்தருளினார். சர்க்கரை மாவிளக்கு தீபம் ஏற்றி பக்தர்கள் அழகரை வரவேற்றனர். இன்று அதிகாலை 3 மாவடியில் எதிர் சேவை நடந்தது. கள்ளழகரை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து கோவிந்தா கோஷத்துடன் கள்ளழகரை உற்சாகமாக பக்தி பரவசத்துடன் வரவேற்றனர். அழகருக்காக விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகரை தரிசிக்கும் போது சர்க்கரை மீது சூடம் ஏற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இன்று மாலை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலில் கள்ளழகர் எழுந்தருள்கிறார். தொடர்ந்து இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் காலை 6 மணிக்குள் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். இதற்காக 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் 24 மணி நேர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களின் அவசர தேவைக்காக 10 ஆம்புலன்ஸ், 20 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவக் குழு தயார் நிலையில் உள்ளனர். மதுரை மாநகரமே அழகர் வருகையால் விழாக்கோலம் பூண்டுள்ளது.
புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் 200 ஆண்டு பழமையான கூத்தாண்டவர் கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நேற்றிரவு நடந்தது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து ஏராளமான திருநங்கைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பாரம்பரிய உடை, நவீன ஆடை மற்றும் நடனம் என 3 பிரிவுகளில் போட்டி நடந்தது. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் முதல் 5 இடங்களில் வென்றவர்களுக்கு திருநங்கையர் சங்க நிர்வாகிகள் ஷீத்தல், கிரிஜா மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கிரீடம் அணிவித்து பரிசு மற்றும் கேடயம் வழங்கினர். திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை ரித்திகா தட்டிச் சென்றார். ருத்ரா, ஐஸ்வர்யா, தீனா ஸ்ரீ, தன்ஷியா ஆகியோர் முதல் 5 இடங்களை பெற்றனர். يا فارس الفرسان يا أقوى الرجال أنت يا مسافر تارك الوطن. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையே இல்லை, பேச்சே வரல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து திக்குமுக்கா இருக்குது. இன்றைக்கி வந்து மிஸ் பிள்ளையார்குப்பம் அழகியாக வந்து நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெலாம் காரணம் வந்து இந்த மக்கள் பிள்ளையார்குப்பம் ஏரியாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே வந்து எங்கள் கிராண்ட்மா டாக்டர் கே ஷீதல் நாயக், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பாண்டிச்சேரி தான். நான் பாண்டிச்சேரியில் வந்து பனையடி குப்பம் சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கேன். திருநங்கைகளுக்கு என்ன உரிமை கிடைக்கல? திருநங்கைகளுக்கு இன்னும் வந்து இங்கே பாண்டிச்சேரின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒன்றும் நல்லா கொடுக்கலாம். அதே மாதிரி ஜாப்ஸ் வேகன்சி வந்து ஒரு கோட்டா வந்து பேஸ் பண்ணி வந்து இன்னும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை விட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், திருநங்கைகளுக்கு இலவசமாக ஒரு வீடு வழங்கினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை. எனக்கு எங்களோட திருநங்கை தலைவி டாக்டர் ஷீதல் நாயக் அவர்கள் தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல யாருமே கிடையாது. எங்களுக்கு இந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில் உள்ள திருநங்கைகள் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு சகோதரன் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக தான் எங்களுக்கு திருநங்கைகளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாமல் சுய உதவிக்குழு அக்னி சிறகுகள் ஃபெடரேஷன் சொல்லி சுய உதவிக்குழு மூலமாக திருநங்கை சுய தொழில் பண்ணுறதுக்கான பான்லே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்ததுன்னா எங்கள் சகோதரன் சமூக மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமா இன்னும் நிறைய எங்க திருநங்கைகளுக்கு வந்து இன்னும் நலத்திட்டங்கள் நிறைய வரும். அது மாதிரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பாண்டிச்சேரியில் வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் கிடையாது. எல்லாருமே நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு மனைப்பட்டா வழங்கி அது வீடு கட்டுறதுக்கான லோனும் எங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு எஜுகேஷன், முக்கியமாக எஜுகேஷன் தான். எங்களுக்கு கல்வி இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். எஜுகேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்களுக்கு எஜுகேஷன் ப்ளஸ் எஜுகேஷன் முடித்தவங்க எவ்வளோ திருநங்கைகள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்லா அவங்க படித்ததுக்கான ஒரு வேலை கொடுத்தா இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் யாருக்கு தேங்க் பண்ணணும் பார்த்தா, முன்னே எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லணும். என்னை இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு, நான் திருநங்கையாக இருந்தாலும் என்னை இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு ஃபேமிலியை என்னை படிக்க வச்சு நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் மேலும் மேலும் நிறைய ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் ராணுவ வீரர்களின் மன உறுதியை கொண்டாடும் விதமாக சிறப்பு கலைநிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. இசைக்குழுவினரின் பக்தி பாடல்கள், திரைப்பாடல்கள் மற்றும் எழுச்சிமிகு தேசபக்தி பாடல்களை பாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். கோவை கல்லூரி மாணவர்கள் புலிவேடமிட்டு ஆடிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. ஆயிரக்கணக்கான ராணுவ அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் சிறப்பாக செயல்பட்ட கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.